பெரியார் பல்கலைக்கழகம். இது வந்து டெல்லியை பற்றி பேசணும் நாடாளுமன்றத்தில். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் ஆளுநர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மேலே பல வழக்குகள் ஜெகநாதன் மேலே போட்டிருக்கு. வழக்குகள் போட்டு பிணையில் வந்திருக்கார். தமிழ்நாடு அரசை எதையும் ஆலோசனை கேட்காமல் கலந்தோசிக்காமல் அவருக்கு மீண்டும் அவருடைய பணியை நீடித்து கொடுத்திருக்கிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தில் ஏகபோக மக்கள், பெருவாரியான மக்கள் வாக்களித்து ஒரு நிலையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கும் மதிப்பளிக்காமல், அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மதிப்பளிக்காமல் ஆளுநர் ரவி அவர்கள் இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கை கடைபிடிப்பதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் அங்கே பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆளுநருக்கு அழகல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து சிதைக்க வேண்டாம். ஏற்கனவே இந்திய தேச மக்கள் உங்களுக்கு குட்டு வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவை தவறை செய்யக்கூடாது. இந்த தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட செயலை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதான் சொல்லிட்டேங்க, நாங்கள் அவர் ஜோ பைடன் ஆக போறாரு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானம் ஏறி வைகுண்டம் போனார் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல. இப்ப வெளிநாடுல போயிட்டு வானம் ஏறி வைகுண்டம் போறேன் அப்படின்ட்டு வெளிநாட்டில் படிக்க போறார். இப்ப ஜோ பைடன்லாம் அதிர்ந்து போயிருக்காங்க. என்னடா நாங்க இங்க வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்கோம். இதுக்கிடையில ஒரு RSS கும்பல் வருது இங்க வெளிநாட்டுக்கு, நம்ம எப்படி இவரை எதிர்கொள்ள போறோம்ட்டு ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் ரொம்ப பயந்து ஆலோசனையில் இறங்கி இருக்காங்க. எப்படி அண்ணாமலை எதிர்கொள்ள போறோம்ட்டு. நாங்க ரியாக்ட் பண்ணலங்க. நாங்க எதையுமே நான் தான் சொன்னேன் நேற்றுக்கு. நான் தமிழனாக இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் கன்னட நாடாக இருப்பேன், கன்னட மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொன்னார். நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்கோமா? பேசவே இல்லை. ரெண்டாவது, சோபா கரத்ன்றவங்க தமிழ்நாட்டில இருந்து வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்க, கண்டிக்கவே இல்லை. எங்கேயாவது பேசியிருக்கோமா? கண்டிங்கன்னு சொன்னோம். வெறுப்பு அரசியலை விதைப்பவர் நாங்கள் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு வெறுப்பு அரசியலை விதைச்சிட்டு வரார். காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமையினார். இவர் வந்து 3 கட்சியிலிருந்து வந்தார், அதனால வந்து காங்கிரஸ் வரலாறு தெரியாதுன்னார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்கள் வந்து ரொம்ப பணிவோடு தான் அவருக்கு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் வேண்டாங்க அரசியல் அப்படின்னு.